ஹாய்! ஒரு வயசான ராஜா தன்னுடைய 3 மகள்கள கூப்பிட்டாரு. "மகள்களே, நீங்க என் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்கங்கிறத எனக்கு சொல்லுங்க" அப்படின்னு கேட்கிறாரு. யாருடைய பதில் எனக்கு ரொம்ப பிடிக்குதோ, அவங்க தான் என்னுடைய வாரிசு. அடுத்து அவங்க தான் அரியணையில அமரப் போறவங்க அப்படின்னு சொன்ன உடனே, பொண்ணு, "அப்பா, நான் உங்கள என்னோட இதயத்த போல, என் உயிரப் போல நேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது பொண்ணு, "நான் உங்கள பூமிய, சூரியன, சொர்க்கத்த விட அதிகமா நேசிக்கிறேன்" அப்படின்னு சொன்னதும் அவருக்கு பிடிச்சிருந்தது. 3வது பொண்ணு, "மக்கள் உப்ப நேசிக்கிறத விட நான் உங்கள அதிகமா நேசிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாளாம். ராஜாவோட முகம் சுருங்கி போயிருச்சு. "என்னது? உப்பா? தங்கம், குங்குமப்பூ இதெல்லாம் உன் நினைவுக்கு வரலையா? என் கண்ணு முன்னாடியே நிக்காத. உடனே வெளிய போ" அப்படின்னு 3வது பொண்ண விரட்டி விட்டுட்டாரு. ராஜா பொண்ண தன்னுடைய வாரிசா அறிவிச்சாரு. 2வது பொண்ண பக்கத்துல இருந்த தீவுக்கு ராணியா மாத்திட்டாரு. தீவுக்கிட்டே வெளிய போன அந்த 3வது பொண்ணு ரொம்ப தூரம் நடந்து இன்னொரு தேசத்தோட அரண்மனையில சமையற்காரியா சேர்ந்தா. தன்னோட திறமையினால கொஞ்ச காலத்திலேயே தலைமை சமையற்காரியா உயர்ந்துட்டா. அந்த தேசத்தோட இளவரசருக்கு திருமணம். 3வது மகளை விரட்டி விட்ட அந்த வயதான ராஜாவும் திருமண விருந்துல கலந்து கொள்றதுக்கு வந்திருந்தாரு. அதை கவனிச்ச அந்த 3வது பொண்ணு தன்னுடைய தந்தைக்குரிய உணவை மட்டும் உப்பு இல்லாம தயாரிச்சா. விருந்து மேஜையில மற்ற எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்துகிட்டே சாப்பிட்டாங்க. இந்த வயதான ராஜாவால எதையுமே வாயிலே வைக்க முடியல. அவரு, "எதுலயுமே உப்பு இல்லையே, எப்படி நீங்க ரசிச்சு சாப்பிடுறீங்க?" அப்படின்னு உரக்க கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே புரியாம முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 3வது பொண்ணு அங்க வந்தா, "அதனாலதான் உப்பை விட உங்களை நான் அதிகமா நேசிக்கிறதா சொன்னேன்" அப்படின்னு சொல்றா. வயசான ராஜா தன்னுடைய தவற உணர்ந்து வருந்தினாரு. அப்புறம் என்ன, 3வது இளவரசியவே தன்னுடைய வாரிசா அறிவிச்சிட்டாரு. இன்றைய அரசியல்வாதிகள் போல இல்லாம தன்னுடைய ஆயுட்காலத்திலேயே அவளுக்கு மகுடத்தையும் சூட்டிட்டாரு. பாய்.